குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே இந்த ஆவணாசர் ஆலயத்தின் பணிபுரியும் வாயிலை ஆசீர்வதித்து ஐம்பதாவது ஞான சங்கீதத்தை வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாயத்தை பார்த்தவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை கிரிகளுக்காக அவரை துதியுங்கள். மாற்றமை பற்றியே அவருடைய துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடு யாழோடும் குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். வேறொரு ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல பராபரனே, நீர் ஜனங்களை தரிசன கூடார வாசலில் கூடி வரும்படி அழைப்பதற்கு வெளி பூரிகைகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டீரே. இப்பொழுதும் உம்முடைய மேன்மைக்கு மகிமைக்கு பிரதிஷ்டை பண்ணப்படும் இந்த மணி கோபுரத்தை மணியையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபம் செய்கிறோம். உம்முடைய மகிமை பொருந்திய நாமத்தை பரிசுத்தமாக உம்முடைய திருச்சபை மக்கள் துதிக்கும்படியும் வணங்கும்படியும் ஆராதிக்கும்படியும் அவளை எப்பொழுதும் அழைக்க தலைமுறை தலைமுறையாக இந்த மணியின் ஓசையானது ஒலிக்க செய்ய கிருபை செய்துள்ளோம். உம்முடைய குமாரனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மணி கோபுரத்தையும் இதில் வைக்கப்பட்டுள்ள மணியும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமென். கடவுளுடைய ஜனமானது அவருடைய வாசல்களின் நன்மைகளோடும் அவருடைய பிரகாரங்களின் துதியோடும் பிரவேசித்து அவரை தொழவும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரை அழைக்கவும் ஆராதனை பற்றி கவலைப்படாதவர்களை எழுப்பவும் இம்மணி சத்தம் ஒழிப்பதாக. ஆமென். காலையிலோ அல்லது மாலையிலோ நம்முடைய குறுகிய கால வாழ்நாளையும் அதை அடுத்து வரும் நிச்சயம் நமக்கு நினைவுபடுத்தி நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படி இம்மணியின் சத்தம் நம்மை அழைப்பதாக. ஒரு ஆத்மா மரணத்துக்கு பிரவேசிப்பதை துக்கமணி தெரிவிக்கும் பொழுதும் துக்கப்படுவரை ஆற்றி தேற்றவும் நாம் எல்லாரையும் நம்முடைய முடிவிற்கு ஆயத்தமாகும்படியும் எச்சரிக்கவும் இம்மணியின் சத்தம் ஒளி ஓசையிடுவதாக. கர்த்தரின் நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆமென். இம்மணியின் ஓசையோடு நாம் 250ஆம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமி.
போகிறேன். அன்பான சபை அடியார்களே, கணம் பேராயர் ஐயா அவர்களே, நம்முடைய ராமஞ்சேரி குருசேகரத்தினுடைய இறுதி கிராம சபை, இதற்கு மேல் அரக்கோணம், அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம், இது ஆக்சுவலி இதை தொடர்ந்து மிகவும் சற்று தூரமான ஒரு கிராமம் இருக்கிறபடினாலே தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகள் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனாலும் நாம் துரிதமான நேரத்தில் பிள்ளைகளுக்கு மிக முக்கிய குறிப்புகளை மாத்திரமே நாம் பொதித்திருக்கிறோம். அதனுடைய சமூகத்தில் பிள்ளைகள் பொழுது அறிக்கை செய்வார்களாக. அன்பார்ந்த அடியார்களே, சிறிய ஞான உபதேசத்துடைய வகைகள் எத்தனை? அவை யாவை? ஆனந்தி, கர்த்தருடைய ஜெபத்தை நீங்கள் சொல்வீர்களாக. கேத்ரின், நீங்கள் 10 கட்டளையை சொல்வீர்களாக. 10 கட்டளை. தேவனாகிய கர்த்தர் தானே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தாயும் உன் தகப்பனும் கனப்படுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அயலான் வீட்டை இச்சையாதிருப்பாயாக, அயலானுக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. தர்ஷினி, நம்முடைய விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பத்தில் உட்பட்டு கன்னிமரியாளிடம் பிறந்திருந்து பொதுவியாசுவின் கீழ் பாடப்பட்டு சிலுவையில் அடைத்து மரித்தார்கள் செய்யப்பட்டார். வாதாட சிறைவதி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் படத்தில் கேள்வி எல்லா வல்ல பிதாவையும் பார்த்து வந்து வீழ்ச்சிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்களுக்கும் மரித்தோருக்கும் பரிசுத்த ஆவியால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர சுத்தங்களும் நித்திய மார்ட்டின் சாஸ்திரியார் சத்திய வேதத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? அதனுடைய அர்த்தங்கள் என்ன? பூஞ்சோலைக்கு 66 புத்தகங்களை 66 மரங்களுக்கும், அதிகாரங்களை மரங்களின் கிளைகளுக்கும், வசனங்களை இலைகளுக்கும், தீர்க்கதரிசன வசனங்களை அருட்பழங்களுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். பிரியதர்ஷினி, ராமோஜன கட்டளையை சொல்வீர்களாக. நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட என்ற ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து தன்னுடைய சீஷருக்கு எடுத்துக் கொடுத்து, இதை நீங்கள் பருகுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை நீங்கள் பருகும் போதெல்லாம் என்னை நினைவு வரும்படி இதை செய்யுங்கள் என்று திருவாக்காரும். சரளா, ஞானஸ்நான கட்டளையை தவறாமல் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுநாதர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லா மக்களினத்தாரையும் அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்கள். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெறுபவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வான், விசுவாசியாதவனோ தண்டனை தீர்ப்புக்குள்ளாவான் என்று சொன்னார். ஸ்வீட்டி, அவஸ்தை ஞானஸ்நானம் என்றால் என்ன? அவஸ்தை ஞானஸ்தானம் என்பது சபை குரு அல்லது சபை உபதேசியார் திருச்சபையில் இல்லாத பொழுது மறிக்கும் தருவாயில் இருக்கும் பிள்ளைக்கு திடப்படுதல் எடுத்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த பிள்ளை உயிர் பெற்றால் திருச்சபைக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளையை திடப்படுத்தலில் சேர்க்க வேண்டும். அபிஷா, திடப்படுத்தல் என்றால் என்ன? திடப்படுத்தல் என்பது சொல்லுக்கு உறுதிப்படுத்துதல், பலப்படுத்துதல் அல்லது வலிமைப்படுத்துதல். மோகன், சாக்கிரமத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மொத்தம் 2 வகைப்படும் ஐயா. முதலாவது பரிசுத்த ராமபோஜனம், இரண்டாவது பரிசுத்த ஞானஸ்தானம் சொல்கிறேன். விஜி, நம்முடைய வேதத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளது? பழைய பாட்டின் பகுதி, புதிய பாட்டின் பகுதி, மொத்தம் 66 புத்தகங்கள். கிறிஸ்துவினால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கும் போதகத்தை பற்றி நீங்கள் கற்றதை இப்பொழுது வெளியிட்டீர்கள். இதுவே அவருடைய திருச்சபையில் பிரசங்கிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகிற விசுவாசம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் ஞானஸ்நானமும் பெற்றீர்கள். இப்பொழுது நான் இப்போது பராமரின் முன்னிலையிலும் இங்கு கூடியிருக்கிற சபையார் இருப்பதாகவும்
நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் எல்லாரும் பயபக்தியோடு உண்மையான மனசோடு பதில் சொல்ல வேண்டும். முதலாவது, பிசாசையும் உலகத்தை பற்றி தீய இச்சையையும் விடுத்து விடுகிறீர்களா? உங்களை படைத்த பிதாவாகிய பராபரனையும் உங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவையும் திருச்சபையிலும் விசுவாசிகளுடைய உள்ளங்களிலும் செய்தே செய்து உங்களை பராபரனுக்குரிய மக்களாகவும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறீர்களா? இந்த உங்கள் விசுவாசத்தை யாவரும் கண்ணை மூடி பயபக்தியுடன் அறிக்கை செய்வீர்களாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் இந்த நீங்கள் அறிக்கை செய்த விசுவாசத்தை மரணம் மட்டும் உறுதியாய் நிறைவேற்று விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி உங்களை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்படைக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு சோதனைக்கு இடம்பெறாதபடி விழிப்பாய் இருந்து தேவ வசனத்தை கடைபிடித்து நடக்கவும் பரிசுத்த ராமோஜனத்தில் திருச்சபை விசுவாசிகளோடு ஆண்டவருடைய திருசரீரத்தையும் திருரத்தத்தையும் புசித்து குடித்து உங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவோடும் மற்ற கிறிஸ்துவோடும் ஐக்கியப்படவும் விரும்புகிறீர்களா? பராபரின் வார்த்தையை கலப்பிட்டு போதித்து சாக்கிரமதிகளை கிறிஸ்துவின் கட்டளைப்படி சரியாய் வழங்குகிற இந்த உங்கள் சபைக்கு ஜெபத்தாலும் பொருளாலும் ஆதரவளிக்கவும் இச்சபையில் நடத்தப்படும் பணிகளில் பங்குபடவும் அருள் செய்தியின் பரவுதலுக்காக உழைக்கவும் வாக்கு கொடுக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே இந்த பிள்ளைகளை பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட வேண்டும் சொல்லி ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே பாடலை எல்லாரும் ஜெப நிலையிலே பாடுவோம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி எங்கள் ஆத்மதாவும் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இந்த பிள்ளைகளின் ஜீவனையை மறுபடியும் இவரை எல்லா பாவங்களும் மனிதர்தான் நன்றி செலுத்துகிறோம். இவருமே வானத்திலிருந்து சகாயராகிய பரிசுத்த ஆவியானவரின் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரின் அறிவும் ஆண்டவரை பற்றி பயபக்தியும் அருளும் ஆவியானவரை மனை பெற வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. அன்பாதவர்களே, ஞானஸ்தானத்தினால் பராபரன் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்தி விசுவாசத்தின் உறுதியடைவும் கிறிஸ்துவோடும் அவருடைய திருச்சபையோடு இணைக்கப்படவும் பரிசுத்த ராமோனில் கிறிஸ்துவின் திரு சரீரத்தினால் திரு ரத்தத்தினால் பங்கு கொள்ளவும் அவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்துவாராக. ஆனந்தியை பரிசுத்த ராமோனில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லணும். கேத்ரின், நீ பரிசுத்த ராமோனில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே
ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். ஆமென். ஆனந்தி, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. கேத்ரின், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. தரிசனி, நீ பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். ஆமென். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 8:9. இசை அருவி, நீ பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. பிரிய தரிசனி, நீ பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. சரளா, நீ பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். ஆமென். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. ஸ்வீட்டி, நீ பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உலகத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. அபிஷானை பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 121:5. மோகன், நீ பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். ஆமென். நீங்கள் இனியும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. விஜி, நீ பரிசுத்த ராமோத்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். ஆமென். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எசாயா 43:1. உங்களோடு எங்களை கிறிஸ்துவோடு இணைத்திருப்பதில் உறுதி பெற செய்கிறவரும் நம்மை அபிஷேகம் செய்து வரும் பராமரனே, நம்மை முத்திரைத்து நம்முடைய உள்ளங்களில் பரிசுத்த ஆவியான ஆச்சாரத்தை கொடுத்தவரும் அவரே. உங்களை நற்செய்தி செய்ய தொடங்கின கிறிஸ்து இயேசு ஆண்டவரின் நாள் வரை அது முற்றுமுடிய செய்வாராக. ஆமென். நாம் இவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. பரமபிதாவே, பராமரனே, தேவரீர் உம்முடைய ராஜ்யத்தின் மறைபொருளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினீர். இந்த பிள்ளைகளுக்கு நேர் இறங்கி இவர்கள் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய அருள் செய்தியை விசுவாசித்து அதை அறிவிப்பதற்கு தகுதியான அறிவை அவருடைய அடைய இவர்களுக்கு உதவி செய்ய தர வேண்டும் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்மை விசுவாசத்திலும் தெய்வ பக்தியிலும் பொறுமை, நம்பிக்கை, மீட்படைதலும் ஆகிய எல்லா காரியங்களிலும் மென்மேலும் தேர்ச்சி பெறவும் உமது பரிசுத்த நாமத்தின் மகிமை விளங்கும்படி இவர்கள் விசுவாச வாழ்க்கை நடத்தவும் உமது அருளையும் நாள்தோறும் பெற்று வாழவும் தேவரீர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவர்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாளில் இந்த உடைய பிள்ளைகளை வெற்றியும்படி பெறும்படி தங்கள் வாழ்க்கையாக ஓட்டப்பந்தயத்தை நன்றாக ஓடுவதற்கு இவருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு என்றைக்கும் அரசாளுகிற எங்களால் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். சாமி, கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அன்பான சபையார் பிள்ளைகள்,
கற்றுக்கொண்ட இந்த ஞான மூலமாக இந்த சபைக்கும் தேசத்திற்கு சாட்சியாய் நான் ஒளிகளாய் விலகுவோம் என்பதற்கு அடையாளமாக 363ஆம் ஞான பாட்டினை சாட்சி பாடலாக இப்பொழுது மெழுகுவத்தை ஏற்றி இந்த பாடலை இப்பொழுது பாடுவார்களாக. இயேசு கர்த்தர் ஒளி வீசவே அவரை வெற்றி